நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி அப்புறம் ஆராதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் நம் தேவனே புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பிஞ்சய தோணியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன், ஆர்ப்பிஞ்சய தோணியோடே பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான், தாய் தன் பாலகனையே Oh glory Jesus, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான், தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதான், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் Oh yes Lord, thank you Jesus. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் வாழ்த்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன். நரதலரபா இயேசுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். ரதலரமஷகலரபா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் இயேசுவே உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு பாக்கியம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே தான் எங்களுக்கு நோக்கம். உம்மை உயர்த்துவது தான் எங்களுக்கு நேசம். உம்மை உயர்த்துவது தான் எங்களுக்கு சந்தோஷம். உம்மை உயர்த்துவது மாத்திரம்தான் எங்களுடைய எல்லா ஆசையும் ஆண்டவரே. ஒரு மஷகலகரதுரேந்தனமரா. உம்மை உயர்த்தி பாடுகிறோம், உம்மை பாடி போற்றுகிறோம், உம்மை பாடி துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு மகத்துவமானவர், நீர் எவ்வளவு பிரியமானவர், நீர் எவ்வளவு நல்லவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உங்க நாமமே நல்லவர். நீங்க அதை மாறவே மாட்டீங்க ஏசப்பா. நீங்க மாறவே மாட்டீங்க. கொஞ்ச நேரம் கெட்டவர், கொஞ்ச நேரம் நல்லவர்லாம் இல்ல. நீங்க நல்லவர், நல்லவர் தான். எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு நல்லவர் தான். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க போதுமானவர் தான். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தான் வல்லவர், நீங்க தான் வல்லவர். இது செய்ய முடியும், இது செய்ய முடியாதுன்னு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமால செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய வல்லவர், எல்லாத்தையும் செய்ய வல்லவர். நீங்க தான் அதிசயமானவர், நீங்க தான் அதிசயமானவர். அதிசயங்களை செய்வதுதான் உங்க ஸ்பெஷலிஸ்ட். அதிசயம் தான் நீங்க செய்கிறது. இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தது கூட அதிசயம் தான். இதுவரைக்கும் எங்களை போதித்து வந்தது கூட அதிசயம் தான். இதுவரைக்கும் எங்களை பேசிக்கிட்டு வந்தது அதிசயம் தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினது, எங்களை போஷித்த விதம், எங்களை நடத்தின விதம், எங்க குடும்பத்தை காத்த விதம், எங்க பிள்ளைகளை நடத்தின விதம், எங்களுக்கு தந்த விதம், எல்லா அதிசயம், எல்லா அதிசயம் எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. அது எப்படின்னு யோசிச்சு பார்க்க கூட எங்களால முடியாது. நீங்க எங்களுக்கு அதிசயத்தை செஞ்சீங்க. நாங்க கூட எதிர்பார்க்கல, நாங்க கூட எங்க புத்திக்கு கூட வரவே இல்லை. ஆனா எங்களுக்கு அதிசயத்தை செஞ்சீங்க, எங்களுக்கு அதிசயத்தை செஞ்சீங்க. இதுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, இதுக்கு நான் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எனக்கு அதிசயத்தை செஞ்சீங்க. உம்முடைய பிள்ளை என்கிற ஒரே தகுதி மட்டும்தான், உம்முடைய பிள்ளை என்ற ஒரே தகுதி மட்டும்தான். எனக்காக ரத்தம் சிந்தின அந்த ஒரு தகுதி, அந்த ஒரு தகுதி அது என்ன உயர்த்தினது. உம்முடைய ரத்தம் என்ன உயர்த்தினது. நீங்க ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்ன நடத்தினது.
ஓ ரமஷக பலரியாக்கிறதோ லதன ரமஷ பலகரபா. நல்லா உயர்த்துவோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தினீர். எங்களுக்கு பாதை எதுன்னு தெரியல, சில நேரத்துல தவிச்சோம், சில நேரத்துல என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவரே வெளிச்சம் தந்தீரே, இருள வெளிச்சம் உதிக்க பண்ணினீரே, வழியை காட்டினீரே, ஒளியாய் வந்தீரே, கையை பிடிச்சி நடத்தினீரே. உமக்கு நன்றி. நான் தவறான முடிவு எடுத்து விட கூடாதுன்னு எங்க கையை பிடிச்சி நடத்தி வந்தீங்க. நல்ல தகப்பண்ணீங்க, நல்ல தகப்பண்ணீங்க. நாங்க தவறி போயிடாதபடிக்கு, எங்க கால்கள் வழுவி போயிடாதபடிக்கு எங்க கையை பிடிச்சு எங்களை நடத்தி வந்தீங்க. சில இடத்துல தூக்கி சுமந்தே வந்தீங்க, தூக்கி சுமந்துட்டே வந்தீங்க. சில இடத்துல தாங்கி பிடிச்சிங்க. நன்றி ஆண்டவரே. சில இடங்கள்ல சேர்த்து கொண்டீங்க, அணைச்சி கொண்டீங்க. சில இடங்கள்ல பயந்த சூழ்நிலை இருந்துச்சு, சில இடங்கள் கோர பயங்கரமான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாம் அரவணைச்சு கொண்டீங்க, அணைச்சு பிடிச்சுக்கிட்டீங்க. நான் இருக்கிற, பயப்படாத, பயப்படாத, நீ என் பிள்ளை, நீ என் தாசு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்ற ஆண்டவர் உரிமையை தந்து எங்களை அணைச்சு கொண்டீங்களே. நன்றி. நாங்க பயப்பட்ட காரியங்களுக்கு நேரிடாதபடிக்கு பண்ணினீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துனீங்க. சில நேரத்துல சீப்போ எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றதுன்னு சலிச்சே போகல, எந்த நேரத்திலையும் சலிச்சு போகல. எந்த நேரத்தையும் ஆண்டவர் எங்களை கைவிட நீங்க ரெடியாவே இல்லை. எல்லா நேரத்திலையும் நாங்க கேட்கலனாலும், நாங்க எங்க காரியத்தை குறிச்சு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க எங்க மேல பொறுமையா இருந்தீங்கப்பா. எங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்கப்பா, எங்க மேல பொறுமையா காத்திருந்தீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றினான். ஒரு தாய் தேற்று என் நேசர் தேற்றினார். மார்போடு அணைத்தாரே, மனக்கவலை தீர்த்தாரே. மார்போடு, அந்த அனுபவம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என்ன மார்போடு அணைச்ச நாட்கள் உண்டு, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மெரிமா சொல்லுமா, மார்போடு அணைத்தாரே, மனக்கவலை தீர்த்தாரே. மார்போடு அணைத்தாரே, மனக்கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றினீர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றினார். கரம் பிடித்து நடத்தினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். கரம் பிடித்து. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எவ்வளவு சூழ்நிலையில எப்படி நடக்குதுன்னு தெரியாம இருந்தோம்ல, எந்தெந்த நேரத்துல எதெல்லாம் செய்யணும்னு கூட தெரியாம இருந்தோம்ல. ஆனா கர்த்தர் அந்தந்த நேரத்துல இதை செய், இதை செய், இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு ஆலோசனை சொல்லி கையை பிடிச்சு செய்ய வச்சார்ல. கையை பிடிச்சி செய்ய வச்சதுனால தானே இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். கையை பிடிச்சி இதெல்லாம் செய் மகனே, இதெல்லாம் செய் மகளேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறோம். எத்தனை இடத்துல நம்ம மிஸ் பண்ணிருப்போம், நல்ல காரியங்கள் நமக்கு நடக்காதபடிக்கு எத்தனை நேரத்துல நம்ம மிஸ் பண்ணிருப்போம் தெரியுமா? ஆனா அவர் நம்ம கைவிடல,
நம்மளை கைவிடல. கையை பிடிச்சு இதை செய்ய இதை செய்ய இதை செய்யன்னு கரத்தை பிடிச்சி நடத்தின இயேசு, கரத்தை பிடிச்சி நடத்தின இயேசு. எத்தனையோ தடவை உதறி தள்ளி விட்டுட்டு போனோம், ஆனாலும் அவர் முகம் கோணல, ஆனாலும் அழுத்து போல, நம்மளை குறிச்சு சலிச்சு போல. என் புள்ள இதை செஞ்சுதான் ஆகணும்னு கர்த்தர் நம்மளை கையை பிடிச்சி செய்ய வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சி அந்த பாதையில நடத்தி வந்ததுனாலதான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறோம். இன்னைக்கு செழிப்பா இருக்கிறோம்னா கர்த்தர் நம்ம கையை பிடிச்சி நடத்தி இருக்கிறார். கரம் பிடித்து நடத்தினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றினார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றினார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக உங்களுக்காக யாரு மறிக்க துணிவா? யாரு கஷ்டப்பட கூட துணிவா? ஆனா நமக்காக இயேசு மரிச்சார். நமக்காக இயேசு மரிச்சார்ல. அவருடைய ஜீவன், அவர் நல்லா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவருடைய ஜீவன் நமக்கு கொடுத்து நம்ம சாக கூடாது, நம்ம பாவத்துல இருந்துடக்கூடாது, நம்ம நித்திய அக்கினியில போயிடக்கூடாதுன்னு அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தாரு. அவர் நம்மளோட பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து அதை சுமந்துக்கிட்டார். யாரு சுமப்பா? நம்ம பண்ண தப்ப யாரு அவங்க மேல ஏத்துக்க முடியும்? எல்லாம் கழுங்கிட்டு போக நினைப்பாங்க, எல்லாம் நைஸா எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. அவர் வாலண்டியரா வந்து உனக்காக நான் மறிக்கிறேன், நீ செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு. எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு அருமையான தேவன். இதுக்கு மேல யாரு நேசிக்க முடியும்? இதை மிஞ்சி யார நேசிக்க முடியும்? எப்படி அவர் அன்பை செலுத்த முடியும்? ஒரு மனுஷன் எனக்காக மரிச்சாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு பொழுதும் கைவிடார், ஒரு நாளும் ஒரு நாளும் விலகல. நம்ம பெற்ற தாய் தகப்பன் கூட சில வயசு வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. சில நேரங்கள்ல மட்டும் தான் நம்ம கூட இருக்க முடியும் அவங்களால. ஆனா பிறந்ததுல இருந்து, தாயின் கருவுல இருந்து தலை நரைக்கும் வரைக்கும், சாகும் வரைக்கும் கூடவே இருக்கிறவர், சாகும் வரைக்கும் கைவிடாத ஒரு தேவன். இறந்த பிறகு கூட அவர் கூடவே நித்தியத்துல கூடவே இருப்பார். நித்தியமா கூடவே இருக்கிற தகப்பன், நித்தியமாய் கூடவே இருக்கிற தகப்பன். ஒரு பொழுதும் கைவிடார், ஒரு நாளும். சத்தமா சொல்லுவோமா? இது வரைக்கும் கைவிடல, இது வரைக்கும் தனியா விடல, இது வரைக்கும் விட்டுட்டு போல. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
கண்ணீர்கள் மத்தியில் நம்ம வந்திருக்கலாம், எவ்வளோ பாடுகள் மத்தியில், கவலைகள் மத்தியில், சொல்ல முடியாத வேதனைகள் மத்தியில், வெளியில் காட்டக்கூட சில பேருக்கால முடியல. எல்லாத்தையும் உள்ள இருதயத்தில் போட்டு வெளியில் சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இருதயத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்ல. நம்ம உள்ளத்துல கஷ்டப்படுகிறது, உள்ளத்துல உள்ள பாரத்தெல்லாம் ஏசப்பா அறிஞ்சிருக்கிறார்ல. அவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்ற போறேன். ஒரு தாய் தேற்றுவது போல, தகப்பன் சுமக்கிறது போல உன்னை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் விடாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். உங்க கண்களுக்கு முன்பதாக ஒரு தாய் எப்படி பிள்ளைய, குழந்தைய எப்படி வச்சுப்பாளோ, அதே போல கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி வச்சிருக்கிறான்னு கண்ணுக்கு முன்பதாக நிறுத்தி நம்ம சொல்லலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல நீங்க தேற்றுகிறீங்க. உமக்கு நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.